الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் ஒன்று அது உலகத்திற்கு பயன் தரக்கூடிய செயல்பாடாக முயற்சிகளாக இருக்க வேண்டும், அல்லது மறுமைக்கு நன்மை பயக்கக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும், அதற்கான செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். யாருடைய செயல்பாடுகளிலே, எந்த மனிதருடைய வேலைகளிலே இந்த உலகத்திற்கும் அதனால் எந்த புண்ணியமும் இல்லை, மறுமைக்கும் எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்ற நோக்கத்தோடு யாரெல்லாம் செயல்படுவார்களோ அவர்கள் விஷயத்தில் எந்த நோக்கமும் இல்லாமல் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அதன் காரணமாக உலகத்துடைய புண்ணியமும் இல்லை, மறுமைக்குண்டான லாபமும் இல்லை என்று இருக்குமையானால் அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக மிக கண்டிக்க செய்கின்றான். அல்லாஹ் கூறும் பொழுது லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இவர்கள் இதற்கும் சொந்தமானவர்கள் இல்லை, அதற்கும் சொந்தமானவர்கள் இல்லை. இந்த உலகத்திற்கும் புண்ணியம் இல்லை, ஆகிரத்திற்கும் புண்ணியம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத மிக பெரும் வெகுமதியான வாழ்வு காலங்களை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள், பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களுக்கு நாம் கொடுத்த இந்த வெகுமதியின் காரணமாக ஆகிரத்துக்கும் புண்ணியம் இல்லை. இப்படி பாழாக்குகின்றார்கள் என்பதாக அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா கண்டிக்க செய்கின்றார். அந்த அளவிற்கு விலை மதிப்பு இல்லாத மிக பெரிய ஒரு கொடுப்பினை இந்த ஹயாத்துடைய வாழ்வு காலங்கள் என்பது. இப்படி யாரெல்லாம் உலகில் வாழும் பொழுது உலகத்திற்கும் புண்ணியம் இல்லாமல் ஆகிரத்திற்கும் லாபம் இல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் வாழச் செய்வார்களோ அவர்களை குறித்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இன்னி ல அமக்துர் ரஜுல அன் அராஹு ஃபாரிகன் லைஸ ஃபி ஷைஇன் மின் அமலி துன்யா வலா அமலுல் ஆஹிரா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதெல்லாம் கடும் கோபமும் வெறுப்பும் வருகின்றது. யார் தன்னுடைய செயல்பாடுகளிலே இந்த உலகத்துக்கும் புண்ணியம் இல்லாமல் மறுமைக்கும் எந்த விதமான லாபமும் இல்லாமல் வீணாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை கண்டால் நான் கோபப்படுகின்றேன் என்பதாக சொல்கிறாங்க. மேலும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அறிவாளி அறிவாளி என்று சொன்னால் புத்திமான் சிறந்த சிந்தனையாளன் என்பவர்களுக்கு அல் கையிஸ் என்பதாக அரபியில் பெயர் சொன்னாங்க. அல் கையிசு
சிறந்த அறிவாளி என்றால் யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். யார் தன்னை உணர்ந்து நான் யார், எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், என்னுடைய ஆரம்ப நிலை என்ன, என்னுடைய கடைசி நிலை என்னவாக போகின்றது, உலகில் வாழ்ந்தவர்களெல்லாம் என்னென்னவெல்லாம் ஆனார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் எங்கெல்லாம் போய் சேர்ந்து கடைசியில் மண்ணாகி போனார்களே, அப்படிப்பட்ட நிலைதான் எனக்கும் வரும் என்று தன்னை உணர்ந்து அமிலலிமா பாதல் மௌத், மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி யாரெல்லாம் ஏற்பாடு செய்து அதற்கென உலகத்தில் வாழ்ந்தார்களோ, மறுமையை ஞாபகம் கொண்டு அதற்கான அமல்களில் ஈடுபட்டு யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள், சிறந்த அறிவாளிகள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவன்தான் அறிவாளி, மறுமையை நினைத்து வாழக்கூடியவன். எனவே மோமின்களாகிய நம்மில் ஒவ்வொருவர்களும் இந்த குறைந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிரந்தரமான வாழ்க்கைக்கு உண்டான தங்கரிப்பை அந்த சிந்தனையோடு ஏற்பட செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்துடைய லாபத்திற்கு மட்டுமே நம்மை பயன்படுத்துவோமேயானால் நமக்கும் ஈமான் அற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். எனவேதான் அல்லாஹ் திருமறையில் கூறுவான், அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தி போங்க, முந்துங்க, ஓடுங்க, முந்துங்க ஒன்று ஒன்றிலையும். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், யாரெல்லாம் முந்துவார்களோ நற்காரியங்களை நற்செயல்களை நல்ல அமல்களை செய்து நமக்கு லாபகரமான மறுமைக்காக யார் தங்கரிப்புகள் செய்வதிலே முந்தி செல்வார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் கூற செய்வான். நாம் ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும். இன்று உலக விஷயத்திற்காக வேண்டி முந்தி போகிறோம், முந்துகின்றோம். எப்போ சான்ஸு கிடைக்கும், எப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி உலக விஷயத்தில் முந்துவதை போன்று ஆகிரத்துக்கு முந்துவதில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும்போது தவற விடமாட்டோம். நமக்கெல்லாம் நன்கு தெரியும், நானும் உட்படத்தான், எல்லாரும் தான். அஜித் மட்டும் ரொம்ப யோக்கியது என்பதாக அல்ல. அரசு ஒரு அறிவிப்பு செய்கின்றது, நம்ம காசு தான் வாங்குகிறான், நம்முடைய பணத்தை தான் நமக்கு திரும்பி கொடுக்குறான். இந்த தேதியில் இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி சலுகையாக இவ்வளோ கொடுக்க போகிறோம், வாங்கிக்கங்கன்னு சொல்லும் பொழுது முந்துரும். அந்த தேதி வரத்துக்கு கடந்துடக்கூடாது, விடுபட்டுறக்கூடாது, நம்ம பேர் போயிடக்கூடாது, முந்திரமா இல்லையா? அப்போ எப்படி ஆகிலும் தவற விட்டுறக்கூடாது. நம்ம கொடுத்த காசு தாங்க அது, அவனாக கொடுக்கல, அவங்ககிட்ட காசு தரலை, நம்ம காசு நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்கும் பொழுது முந்தி போகிறோம். அப்போது உங்களுடைய உரிமை தொகை மாதத்துக்கு இவ்வளவு, முந்தி பெண்ணை சேர்த்து விட்றோம் பேர்களை எல்லாம். மாதம் உங்களுக்கு அட்டையில் இன்னென்னது தான் கொடுப்போம், சலுகை விலையில் முந்துரும் அந்த அட்டை வாங்கிறதுக்கு. அப்போ துன்யாவுடைய செயல்பாடுகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், முந்தி போய் தவற விட்டுறக்கூடாது. இதை நம்மளுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது, ஏண்டா நம்ம உரிமை இது என்பதாக சொல்லி முந்தக்கூடிய அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா ஆகிரத்துக்காக வேண்டியும் கூட மறுமைக்காக வேண்டி என்று நமக்கு சில சலுகைகளை, நமக்காக வேண்டிய சில நாட்களை, சில பகல்களை, சில இரவுகளை, சில நேரங்களை அல்லாஹ் தஆலா வகுத்து, வாங்க உங்களுக்கு நான் அபரிமிதமான நன்மையை கொடுக்குறேங்கிறான். இது நம்ம கொடுத்து வச்ச நம்ம காசியை திருப்பி வாங்கிறதுக்கு ஓடுறோம். அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவனாக பார்த்து விலை மதிக்க முடியாத, கற்பனையிலும் கூட செய்து பார்க்க முடியாத நேமத்துகளை அள்ளி வழங்குவதற்காக வேண்டி அழைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், பின்வாங்கணும். அதில் அவ்வளோ வேகம் இல்லை, அதில் அவன் முந்திரத்துக்கு வேலை இல்லை, ரொம்ப யோசனை பண்ணுறோம். அதில் உண்டான காலங்கள் தான் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய பருவ காலங்களில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம் இப்போது. அப்போ ரஜபு, ஷாபான், ரமலான் ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட சிறப்புகள், ரஜபுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஷாபானில் அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகளை வச்சுருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபானு ஷஹரின்னாங்க, ஷாபான் எனக்கு உகந்த மாதம்னு சொன்னாங்க.
நஃபில் நோன்புகளை அதிகமாக வச்சாங்க. அதற்கு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தவிர ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் அது ஷாபான் மாதத்தில் தான் வச்சாங்க. அப்போது ஷாபானை அமல்களை கொண்டு அழகுபடுத்துவார்கள் நாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அழைக்கிறான், ரமலானில் கூப்பிடுறான், உங்களுக்கு மகஃபிரத்தை செய்கிறேன், ரஹமத்து செய்கிறேன், நரக விடுதலை கொடுக்குறேன், வாங்க, ஒரு குறிப்பிட்ட இரவுகள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன், உங்களுக்கு 1000 ஆண்டுகள் அதற்கு மேலாக நின்று அமல் செஞ்ச சவாபுகளை வழங்குகிறேன், எல்லாம் கூப்பிட்றான் அல்லாஹு தஆலா. முந்திரம் யார் முந்திரம்? ரொம்ப கைவிட்டன்ற மாதிரி ரொம்ப யோசனையோடு முந்துறோம். இந்த உலகத்துக்கு முந்திர மாதிரி முந்துறது இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகள் எந்த அளவுக்கு என்று பார்ப்போமே. ஆனால் சென்ற ஜும்மாக்கள் நிறைய அமல்களுடைய சவாபுகளை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்னும் சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. அப்போது இந்த அடியார்களாகிய நமக்கு மோமின்களுக்கு அல்லாஹ் நன்மை வழங்கும் விஷயத்தில் எந்த அளவுக்கு அவனுடைய எல்லையற்ற அருள், எல்லையற்ற நியமத்து இருக்குதுங்கிறத பார்க்கும் பொழுது இப்படி சில ஹதீஸுகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. அந்த மேராஜில் நபிகளாருக்கு பல வகையான காட்சிகள் காட்டப்பட்டன. ஃபௌஹா இலா ரப்பிஹி மா அவுஹா, அல்லாஹ் எவ்வளோ எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் பேசினா. அராஹு ஆயத்தல் குப்ரா, அவர்களுக்கு பிரம்மாண்டமான பல அத்தாட்சிகளையெல்லாம் அந்த மறுமையில் எல்லாம் காட்டினான். அப்போ பெருமானார் சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் காட்டப்படுகின்றது. அப்போது ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே இன்னல் மலாயிகத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல் மலாயிகத்தை யபுனூன கஸ்ரன் ஃபில் ஜன்னத்தி லிரஜுலின், ஒரு மனிதனுக்காக வேண்டி மலக்குகள் சொர்க்கத்திலே மிகப்பெரிய கஸ்ருன்னு சொன்னால் கோட்டைக்கு சொல்கிறது, கோட்டை மாதிரி வீடு, பெரிய கோட்டை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக? ஒரு அடியானுக்காக. அந்த அடியானுக்காக கோட்டை கட்டும் பொழுது லபினத்துன் மின் ஸஹபின், ஒரு கல் தங்கத்தால் இருக்குகின்றது, வ லபினத்துன் மின் ஃபில்லா, இன்னொரு கல் வெள்ளியினால் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் பூசத்துக்கு கலவை வேணும்ல, அது மிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த கஸ்தூரியினால் கலவை. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த விலை மதிக்க முடியாத மாளிகைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லாம் எனக்கு காட்டினான். அப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே வரேன். டக்குன்னு வேலை நின்று போச்சு. கட்டுற வேலையை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அதை நிப்பாட்டிட்டாங்க என்று நான் கேட்கும் பொழுது சொல்லப்பட்டது, மெட்டீரியல் வரலை. எப்படி? கட்டடம் கட்டுறதுக்கு மெட்டீரியல் வரல. எப்படி வேலை பார்க்கும் பொழுது மெட்டீரியல் வரலன்னு சொன்னாங்க, வேலை நிறுபடுது இல்லையா? கல் இல்லை, மண் இல்லை, மணல் இல்லைன்னு சொல்லி வேலை நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி மலக்குகள் மெட்டீரியலை நிப்பாட்டிடுறாங்க, வரலேன்ட்டாங்க. மெட்டீரியல் வரலையா? என்ன மெட்டீரியல்னு கேட்டால், இந்த கட்டடத்துக்கு உரிமையாளன் உலகத்தில் இருக்கிறான், அவனுடைய ஜிக்ருகள், அவனுடைய நல்ல அமல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு, கட்டிக்கிட்டே இருந்தோம், விட்டுட்டான். இப்போ அந்த அமலை விட்டுட்டான், செய்யலை, ஜிக்ரு செய்யலை, எல்லாம் மறந்து விட்டான். வலா தக்குவ மினல் காஃபிலின்கிறான், மறதியாளர்களாக இருந்துடாதீங்கிறான் அல்ல. அதனால் அந்த வேலை நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்முடைய அமல்களுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா தங்கத்தாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் தயாராகிக்கிட்டே இருக்குது. இங்கே நம்முடைய அமல்கள் சரியில்லாததன் காரணமாக சில பேருக்கு கட்டப்படலை, சில பேருக்கு அரைகுறையாக நிற்கிது, சில பேருக்கு தளம் போடாமல் வெறும் குண்டு சவராக நிற்கிது. இந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ நம்முடைய மறுமைக்கான வீட்டை நம்ம தான் தயார் செஞ்சுக்கிடணும். அப்போ உலகத்தில் அமல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் தான் சொல்லணும். சாபிக்கு நன்மையில் முந்துங்க என்பதாக. இப்போ இந்த காட்சியை ஒன்று பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களையாக அந்த 7 வானத்தில் சந்தித்தாங்க இல்லையா?
அப்போது ஒரு வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களோடு பேசிய பேச்சையும் கூட ஹதீஸில் வருகின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னி லகீத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி லைலத்தின் உஸ்ரிய, நான் மேராஜுக்கு போன இரவிலே நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். அப்போ சந்தித்து சொன்னாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ர உம்மத்தக சலாமுன் மின்னி, என்னுடைய சலாத்தை உங்கள் உம்மத்துக்கு போய் சொல்லுங்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இந்த ஹதீஸை நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம உடனே வலைக்கும் சலாம் சொல்லணுமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நமக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. எங்கேருந்து? வானலோகத்தில் இருந்து சல்லாஹ் விட்டு உங்கள் உம்மத்துக்கு என் சலாத்தை போய் சொல்லுங்க. அப்போது வலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதும் அவர்கள் மீதும் என்னுடைய பதில் உண்டாக, சலாம் உண்டாக, வலைஹிஸ்ஸலாம் சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு செய்தியை ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க. யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக வேண்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வஅக்பிர்ஹும் அன்னல் ஜன்னத்தை தையிபத்து துர்பா, சொர்க்கம் இருக்குது மிக உயர்ந்த தரம் வாய்ந்த மண், உயர்தரம் வாய்ந்த மண். உலகத்தில் பார்க்குறோம், நல்ல விளைச்சல் பூமியா, நல்ல செம்மண்ணாக இருக்கா, விலை கூட, தரிசு நிலமா, விலை கம்மி, பார்க்குறோமா இல்லையா? அப்போ சொர்க்கத்துடைய பூமி விலை உயர்ந்த மிக சிறந்த ஒரு இடம் அது. அந்த பூமி எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அல்லாஹ் ஒவ்வொரு பூமின்களுக்காக வேண்டி அங்கே வந்து பட்டா போட்டு வச்சுருக்கிறான். உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம் என்பதாக சொல்லி. அந்த இடங்கள் அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அதாவது வெறும் பொட்டல் காடாக கிடக்குது, எந்த விளைச்சலும் இல்லாமல் வெறும் மண்ணாக இருக்குது. அதே நேரத்தில் அதுபத்துல் மா, தண்ணி ரொம்ப சூப்பர் தண்ணி, அங்கே நல்ல மண் வளம், நல்ல நீர் வளம் எல்லாம் இருக்குது. ஆனால் எந்த விதமான விளைச்சலும் இல்லாமல் சும்மா கிடக்குது. எனவே உங்கள் உம்மத்துக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துல மாளிகைகளை எழுப்ப சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கும் பொழுதே நல்ல மாளிகைகளை கட்ட சொல்லுங்கள். சலாம் சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மாளிகைக்கானவே உண்டான அந்த மெட்டீரியல் இருக்குங்க இல்லையா, அது என்ன? அது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அதிகமாக ஓதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடுகள் அமைக்கப்படுகின்றன என்று சொன்ன ஹதீஸ்களை கிதாபுகளில் பார்க்கணும். அப்போது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த வாழ்வு காலம் பூராவையுமே சிறந்த பொழுதுகளாக, சிறந்த நேரங்களாக, வாய்ப்புகளாக வச்சிருக்கிறான். அதில் சிறந்த நாட்கள், சிறந்த மாதங்கள், இன்னும் அதிகமான பம்பர் பரிசு கொடுத்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வா பார்த்து கொடுத்தது, நம்ம கொடுத்த காய்ச்சல் அவன் திரும்பி கொடுக்க இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த சிறப்புகளை இந்த மோமின்களுக்காக வச்சுருக்கிறான். இன்னும் ஹதீஸ்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அப்போது சஹாபாக்களில் 4 பேர் உயர்ந்தவங்களாச்சா யாரை சொல்லுவோம்? நம்ம அபூபக்கர் சித்திக் அவர்களை சொல்லுவோம், உமர் கத்தாபை சொல்லுவோம், உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவோம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, 4 கலீஃபாக்களை சொல்லுவோம். அதே மாதிரி தாபீன்கள் என்று வரும்போது 3 பேர் இருக்கிறாங்க. தாபீன்கள்னு சொன்னால் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையில் இருந்தவங்களுக்கு சஹாபாக்கள்னு பேர். தாபீன்கள்னு சொன்னால் நபியை பார்த்திருக்க மாட்டார்கள், நபியை பார்த்த சஹாபாக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க. நபியை பார்த்த சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த அவங்கள ரசூலுல்லாஹ்வை பார்த்த கண்களை இவங்க பார்க்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வும் நான் இருந்தேன் இப்படிலாம் பேசுனாங்கன்னு சொல்லி நேரடியான வாக்குமூலத்தை வாங்கினாங்க இல்லையா, இவங்க அந்தஸ்தில் உயர்ந்தவங்க. அப்போ இவங்களுக்கு தாபீன்கள்னு பேர். அந்த தாபீன்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரை முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்றாவது சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போது சஹாபாக்கள் சொன்னால் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறோம் இல்லையா, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அதில் ஒருத்தவங்க தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஹசன் பஸ்ரின்னு சொல்லும் இல்லையா, வலிமார்களில் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு, இவங்க ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த ஹிலாஃபத்தில் காலத்தில் பிறக்கிறாங்க. யார்? ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய காலத்தில் பிறந்தார்கள். ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருங்க? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைமார்களில் ஒருத்தவங்க, உம்மஹாத்துல் முஃமினீனில் ஒருத்தவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு. அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், மிகப்பெரிய பக்திமான். அவர்களுடைய சரித்திரம் நீளமானது. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வாழ்க்கை காலம், அவர்களுடைய செய்த அரும் பணிகள், அவர்கள் செய்த இபாதத்துகள் ரொம்ப அதிகமாக பேசப்படும். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அவங்க தன்னுடைய வாலிபத்தில் தனக்கு ஒரு மனைவி தேவை, நிக்காஹ் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு, இப்போ மாதிரி காசு பண்ணதுக்கெலாம் எதிர்பார்த்த அலையில் அவங்க நல்ல பக்திமானான பெண் யார், நல்ல அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவங்க யார், நல்ல ஆபீது யார், பெண் யார் என்பதாக தேடி அலையும் பொழுது பஸ்ராவில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹா இருக்காங்க இல்லையா, ராபியா பஸ்ரியான்னு பெண்களிலே வெளியே அவங்க ராபியா பஸ்ரியா, அவங்கள கேள்விப்படுறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க? பஸ்ரா, இப்போ கூட ஈராக்கில் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே பயணப்பட்டு போகிறாங்க. அவங்கள பெண் கேட்பதற்காகவே. யாரை? ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி அவர்களை. ஹசன் பஸ்ரி போகிறாங்க ராபியாவை பார்ப்பதற்காக வேண்டி. அவங்க வீட்டை எல்லாம் தேடி அவங்கள பற்றி அறிஞ்சிக்கிட்டாங்க. மிகப்பெரிய வலியாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நேசர் பெண்மணியாக இருக்கிறாங்க. அவங்கள நிக்காஹ் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பம் நல்லா, பிள்ளைங்களும் நல்லதுமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினா, அவங்க மாதிரி நான் ஹசன் பஸ்ரி வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னா இவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. உடனே பர்தாவுக்கு போயிட்டாங்க, உள்ளே வந்து உட்காந்தாங்க. வந்து நான் வந்த நோக்கம், எனக்கு இன்னும் நிக்காஹ் ஆகலை, உங்களை நிக்காஹ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறேன், உங்கள் விருப்பம் இருந்தால் நான் நிக்காஹ் செய்து கொள்ளுவேங்கிறேன். அதற்கு ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்கள் சொன்ன விஷயந்தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒரு 4 கேள்விக்கு விடை தெரியாமல் நான் அலைஞ்சிட்ருக்கிறேன். எப்படி? ஒரு 4 கேள்விக்கு எனக்கு விடை தெரியல. அந்த 4க்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை நிக்காஹ் செஞ்சுக்கிறேன். நாங்கள் கேட்கப்படுற 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நான் உங்களை நிக்காஹ் செய்து கொள்ளுவேன் அப்படின்னாங்க. யோசனை பண்ணிவிட்டு, நம்ம பார்த்தா ஹதீஸ் எல்லாம் நிறையா தெரியும், குர்ஆன் ஆயத்துலாம் தெரியும். சஹாபாக்களுடைய காலத்தில் உள்ளவங்களாச்சே, மதினா மக்காவில் பிறந்தவங்க, மதினாவில் பிறந்தவங்க வேறு, நல்ல பெருங்குடும்பத்தில் வளர்ந்தவங்க. சரி கேளுங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 1வது கேள்வி கேட்டாங்க, ஹசன் பஸ்ரி அவர்களே, நான் மூத்தா போகும் பொழுது, அப்படி என்னுடைய மரண வேளையில் நான் களிமா சொல்லி மூத்தா போகணும்னு கேட்டாங்க. என்னுடைய வாயில் களிமா வருமா? நான் களிமா சொல்லி ஒரு மூமினான பெண்ணாக மூத்தா போவேனா? பதில் சொல்லுங்கன்னாங்க. எப்படி சொல்ல முடியும்? யோசனை பண்ணுறாங்க. மூத்தா போகக்கூடிய காலத்தில் யார் களிமா சொல்லுவா, யார் களிமா சொல்ல மாட்டாங்க, யாருக்கு நசீப் இருக்குது, நசீப் இல்லை, அதை எப்படி நான் சொல்ல முடியும்? என்னால் எனக்கு அப்படி ஒன்று தெரியாது, இந்த கேள்வி நான் சொல்ல முடியாது. முதல் ஃபெயில் ஆகிடுச்சு, முதல் கேள்வி. செகண்ட், அப்படியா? 2வது ஒரு கேள்வி கேட்குறேன். 2வதாக கபூரில் போய் வச்சதுக்கப்புறம், நான் மௌத்தா போய் கபூரில் வச்சதுக்கப்புறம் மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, மன் ரப்புக்க, உன் ரப்பு யார், ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, ஒமன் நபியுக்க, இந்த நபி இவங்க உனக்கு என்ன என்பதாக காட்டி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் சரியாக பதில் சொல்லிட்டு வேணா, நான் சொல்லுவேனா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும், எனக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னாங்க. 2வது கேள்வி, அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. 3வதாக, நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் எழுப்பி அவர்களுடைய செயலேடுகளை கொடுப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருடைய வலது கரத்தில் அல்லாஹ் தஆலா செயலேட்டை கொடுப்பானோ அவங்க சொர்க்கவாதி, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யாருடைய முதுகுக்கு பின்னால் கொடுத்து பிச்சை பக்கமாக வாங்கிக்கன்னு சொல்லி அல்லாஹ் கொடுப்பானோ அவங்க நரகவாதி. அப்போது
அஸ்ஹாபுல் யமீன் அஸ்ஹாபுல் ஷிமால்னு பேர். வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நான் வலதுசாரியில் இருப்பேனா, வலது கையில் அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா, இடது கையில் கொடுப்பானா சொல்லுங்க அப்படின்னாங்க. தெரியாது, 3க்கும் அவுட்டு. 4வது கேட்டாங்க, இந்த உலகத்தில் வேணும்னு சொன்னால் எல்லாரும் நான் வஸ்தி, நான் அந்த ஜாத்தி இந்த ஜாத்து, நான் வஸ்தி நீ மட்டும், நான் பெரியவன் சின்ன எல்லாம் பேசுகிறான். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் 2 கூட்டம் தான். ஒன்று தரீக்குன் ஃபில் ஜன்னா, சொர்க்கம் சொர்க்கவாதிகள். இன்னொன்று தரீக்கு ஃபி சயீர், நரகவாதிகள். நான் இந்த ஆளில் இருப்பேனா, நான் இந்த கூட்டத்தில் இருப்பேனா சொல்லுங்கன்னாங்க. நான் எப்படி சொல்லுவேன், சொல்ல முடியுமா? அப்போ சொன்னாங்க, இந்த 4க்கும் பதில் தெரியாமல் நான் அலையிறேன் இரவு பகலாக. இந்த 4 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை. நான் அதுக்கு பதில் தெரியாத வரைக்கும் நான் யாரையும் நிக்கா செஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வேறு பொண்ணை வேணா போய் பார்த்துக்குங்கன்ட்டான். எப்படிங்க? அப்போது பெரியார்கள் எப்படி வாழ்ந்துருக்குறாங்க? மறுமைக்காக வேண்டியே உலகத்தில் வாழ்ந்தாங்க. அங்கே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியே உலகத்தை பயன்படுத்தினாங்க. அதுக்காக வேண்டிய அமல்களை கொண்டு போய் முந்தினாங்க. முந்தி அமலில் முந்துவதற்கு மிகப்பெரிய ஆசைகளை எடுத்தாங்க. இந்த உலகத்தில் அமல்களில் முந்தினவங்க யாரை சொல்லுவோம்? நபிமார்களுக்கு பிறகு முதல் மனிதர் யாருங்க உயர்ந்தவங்க இந்த சமுதாயத்தில்? நம்ம புர்ரா தராவியில் ஓதுவோம் பார்த்தீங்களா, ஹைருல் பஷர் பாதல் அம்பியாய் பி தஸ்தீக் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இந்த சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் நபிமார்களுக்கு பிறகு மிச்சமுண்டான மனிதர்களிலே உயர்ந்த இடம் யாருக்குங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை குறித்து ஹதீஸ் கிதாபுகளில் எல்லாம் மனாகிபே அபூபக்கர், அபூபக்கர் அவர்களுடைய அந்தஸ்து என்பதாக சொல்லி தனி சாப்டரே இருக்கும் ஹதீஸ் கிதாபுகள். அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க. அவர்களுடைய உயர்வுக்கு அந்த அளவு இஸ்லாம் மதிக்க, ரசூலுல்லாவுடைய வாயால் மதிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி? இதா உசின ஈமானு அபூபக்கர ஈமானி அஹ்லில் அருளி, பூமியில் உண்டான எல்லோ முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய ஈமான்களை எல்லாம் ஒரு தட்டில் வச்சு அபூபக்கர் சித்திக் அவருடைய ஒரு ஈமான ஒரு தட்டில் வைக்கப்பட்டால், எல்லா முஸ்லீம்களுடைய ஈமானையும் தூக்கி ஒரு தட்டில் வச்சாச்சு. அபூபக்கர் சித்திக் அவருடைய ஈமான ஒரு தட்டில் வச்சா ரஜஹபிஹி, எல்லா தட்டை விடவும் தாழ்ந்து போயிடும். யாருடைய ஈமான்? அபூபக்கர் சித்திக்குரிய ஈமான். ரசூலுல்லாஹ் வாயில சொல்கிறாங்க இந்த வார்த்தையை. அந்த அளவுக்கு ஈமானில் எப்படிப்பட்டவங்க? உயர்ந்த அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. ஏன்? பெருமானாருக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், ஆண்களில் முதல் இஸ்லாத்தை தழுவியவர்கள், ரசூலுல்லாவோட சவுர் கோகையில் தங்கினவங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க, தன்னுடைய சொத்தை எல்லாம் அவங்களுக்கு அழித்தாங்க, தபூக்கில் பூரா நாங்கள் கொடுத்தாங்க. எவ்வளோ அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அபூபக்கர் சித்திக் அவர்களை குறித்து பெருமானார் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கர் அவர்களும் நானும் லஃபர்சை ரிஹானின், நானும் அபூபக்கரும் பந்தயத்தில் விடப்பட்ட 2 குதிரைகளை போன்றவர்கள் அப்படின்னாங்க. நானும் அபூபக்கர் எப்படிப்பட்டவங்க? பந்தயம் கட்டால் 2 குதிரைகளை விடுறாங்க பந்தயத்துக்கு. அந்த பந்தயத்தில் சபக்துஹு, நான் முந்திட்டேன், ஒரு ஜான் முந்தி போயிட்டேன். யார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் என்னைய ஒரே பந்தயத்தில் விடப்பட்ட குதிரை மாதிரி ஒரு ஜான் நான் முந்தி போய்விட்டதின் காரணமாக அபூபக்கர் என்னுடைய உம்மத் ஆயிட்டார், என்னை பின்பற்றக்கூடியவராக ஆயிட்டார். ஒரு கால் அவர் என்னை முந்தி இருப்பாரையானால், யார்? அபூபக்கர் முந்தி போயிருந்தாக்கா நான் அவரை பின்பற்றி இருப்பேன். எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். அந்த அளவுக்கு சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு ஏன் சொல்கிறேன்னா, பின்னால் இருக்குது விஷயம். அவ்வளோ உயர்ந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய துவாவில் கேட்பாங்க. தனிமையில் அழுவு துவா கேட்கும் பொழுது மிக
முனாஜாத்தில் சிறந்த முனாஜாத் என்ன சொல்கிறாங்க? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல். யா அல்லாஹ், என் நிலை என்னவாகுமோ, என்னிடத்தில் எந்த நல்ல அமலும் இல்லையேங்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க? உலகத்துடைய ஈமானெல்லாம் வச்சா இவங்க ஈமான் கலந்து போவோம். ரசூல்லாவோட பந்தயம் போட்டு கொஞ்சோண்டு பிந்தி போனவங்க. அப்படிப்பட்டவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அமல் இல்லாமல் என் நிலைமை என்னவாகுமோன்னு கேட்குறாங்க. சூ அமாலி கசீருன் வசாது தாஆத்தி கலீல். என்னுடைய பாவங்கள் தான் நிறையா இருக்குது, நன்மை என்கிட்ட இல்லையேங்கிற அழுகுறாங்க. அப்போ இவ்வளோ நம்ம என்ன செய்யணும்? சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் ஆஹா, நம்ம இந்த வருஷம் பூரா நோன்பு வச்சுட்டோம், தொழுதுட்டோம், ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், ஒரு 1000-2000 ஜக்காத்தாக கொடுத்துட்டோம், நம்ம சிறந்த ஆபிது தான் என்பதாக நாம் நம்மளே முதுகு தட்டிக்கிறோம். இவ்வளவு அமல்களுக்கு சொந்தக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட ஒன்றே இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எல்லோருக்கும் நான் நன்றி கடன் செலுத்தி விட்டேன், அபூபக்கருக்கு நான் செலுத்த முடியல, அவர் செய்த உபகாரங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லையேன்றாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த தர்ஜா. அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் புகழ்வாங்களாம். என்ன செய்வாங்க? நீங்கள் அப்படிலாம் இருந்தீங்க, ரசூலுல்லாஹ் குடும்ப தோழமையாக இருந்தீங்க, உங்கள் காசு பணத்தை எல்லாம் கொடுத்தீங்க, உங்கள் அந்தஸ்தே அந்தஸ்து என்று புகழ்ந்தால் அதுக்கு ஒரு துவா செஞ்சாங்களாம் அல்லாஹ்கிட்ட. மக்கள் புகழ்கிறாங்க இல்லையா? அபூபக்கர் சித்திக் அவர் ரசூலுல்லாஹ் புகழ்ந்துட்டாங்க, அவர்களை பார்த்து நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறான்னு சொன்னாவே போதும். அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன். யா அல்லாஹ், தகுதி இல்லாத என்ன இந்த மக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க, நான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்லிட்டு, அதற்காக என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே மகனாம். தகுதி இல்லாத என்ன ரொம்ப புகழ்கிறாங்க ஜனங்க, அதுக்காக நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அடுத்து வகஃபிர்லி மாலா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்களுக்கு தெரியாத எத்தனையோ குறைகள் என்கிட்ட இருக்குது, அவர்கள் அறியாத குறைகளை நீ மன்னித்து விடுவாயகம்பாங்க. ரெண்டாவது. மூணாவது சொல்லுவாங்க, வஜஅல்னி ஹைரம் மிம்மா யதுன்னூன். என்னை பற்றி ரொம்ப ஒஸ்தியாக நினச்சி வச்சுருக்கிறாங்க இந்த ஆளுவோ. எல்லாரும் என்ன ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு பேசுகிறாங்க, நினச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த எல்லாவற்றையும் விட என்னை சிறப்பாக நீ ஆக்கிடு என்பதாக இந்த துவாக்களை கேட்பார்கள் என்பதாக கிதாபுகளில் பார்க்கலாம். அப்போது அல்லாஹு தாலா இந்த ஹயாத்துடைய காலங்களை நமக்கு வழங்கி இருப்பது, நல்ல நாட்களை எல்லாம் கொடுத்திருப்பது நம்மை சிறப்பிப்பதற்காக, மறுமை வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி. எனவே நாம் அந்த மறுமையை மறந்து இந்த உலக விஷயத்துக்காக ஓடி முந்தி உலக லாபத்துக்காக ஓடுறோம் அல்லவா, இதை விடவும் ஆখিরাத்துக்காக ஓட வேண்டும். நன்மையை தேடுவதிலே விவரமாக ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன். முந்துபவர்கள் முந்திவிட்டார்கள், முந்தி கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெற என்பதாக. அப்பேற்பட்ட நன்மைகளிலே முந்திக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாகவும், நல்ல காலங்களை பொழுதுகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதை பயன்படுத்தக்கூடியவர்களிலே எல்லாம் மனதில் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.